வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் சேனல். இன்னைக்கு எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்த ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை சம்பந்தமாக, அதுவும் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தமாக. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோவும் அப்லோட் ஆகி வைரலாகி வந்தது. அந்த வகையில் தமிழக அரசு POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைப்பது தொடர்பாக ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. ரேஷன் கடையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைக்கும் நடைமுறை சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் POS கருவி மூலம் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்து நுகர்வோரின் விரல் ரேகை பதிவு செய்த பின்னர் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான நேரங்களில் விரல் ரேகை பதிவை கருவி ஏற்றுக்கொள்ளாததால் நுகர்வோருக்கு பொருட்கள் விநியோகிப்பதில் இருந்து வந்த சிரமம் வருகிறது. இதனால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. விரல் ரேகை பதிவில் பிரச்சனை, ஸ்மார்ட் கார்டில் உள்ள QR கோடு ஸ்கேன் செய்வதில் பிரச்சனை ஏற்படுவதால் தாமதம் ஏற்படுவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் கூறி வந்தனர். இதை தடுப்பதற்காக கூடுதல் வசதியுடன் கூடிய புதிய POS கருவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த புதிய POS கருவியானது சோதனை முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. புதிய POS கருவியுடன் நுகர்வோரின் கருவிலை பதிவு கருவியும் இணைக்கும் வசதி செய்யப்பட்டிருந்தது. ரேஷன் கடைகளுக்கு சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்படும் இந்த புதிய POS கருவி மற்றும் கருவிலை ஸ்கேன் கருவி வழங்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கருவிலை பதிவு கருவியானது வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைக்கும் நடைமுறை சென்னையில் ஒரு சில கடைகளில் சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடையில் POS கருவியுடன் எடை தராசை இணைக்கும் போது ரேஷன் கடைகளில் சரியான எடையில் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது உறுதி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனை முறையில் நடைபெறுத்தப்பட்டுள்ள மின்னணு தராசு எந்திரங்கள் POS கருவியுடன் இணைப்பது வெற்றி பெற்றால் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இந்த நடைமுறைப்படுத்தப்படும். இதனால் ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருட்களின் எடை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இனி இருக்காது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.